ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அதுவும் வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆவடி சென்னையில் இருந்து ஒரு அறிவிப்பு தாங்க வெளியாயிருக்கு. இவங்க ஃபிக்ஸட் டென்யூர் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, சரிங்களா? ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பார்க்க நீங்கள் ரெடி அப்படின்னா, ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்க ரெடி அப்படின்னா, இந்த ஒரு வேலை வாய்ப்பு டெஃபினட்டாக உங்களுக்கானதே. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1850 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள், 1850 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வேலைக்கு எடுக்கிறாங்க. நல்ல சம்பளம் கூட இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஏவிஎன்எல் இருக்கு இல்லையா, அதாவது ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க தான் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செய்தியோடு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு வேலை, 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா 19/7/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட், உங்களோட டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வெரிஃபை பண்ணப்படும். அது போக ட்ரேடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியும் வைப்பாங்க, அதையுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா மக்களே? ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன், பிளாக் ஸ்மித்ன்ற ரோலு, கார்பெண்டர் ரோலு, எலக்ட்ரிஷியன் ரோலு, எலக்ட்ரோப்ளேட்டர் ரோலு, எலக்ட்ரிஷியன் ரோலு, ஃபிட்டர் ஜென்ரல் ரோலு, ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ரோலு, மெக்கானிஸ்ட்ன்ற ரோலு, வெல்டர்ன்ற ரோலு, ஃபிட்டர் ஜென்ரல்ன்ற ரோலு, ஃபிட்டர் ஏஎஃப்வி அப்படின்ற ஒரு ரோலு, ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரிக், ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ், ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆப்பரேட்டர், மெக்கானிஸ்ட்டு, அப்புறம் ஆப்பரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டு, பெயிண்டர் ரோலு, ரிகர் ரோலு, சாண்ட் அண்ட் ஷார்ட் பிளாஸ்டர், வெல்டர் ரோல், இந்த மாதிரி பலதரப்பட்ட ரோல்கள் இருக்குங்க. இது எல்லாமே அவங்க கேட்டகரி வைஸாகவுமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இங்கே பார்த்தோன்னா எதுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிட்டர் ஜென்ரல் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 668 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? அடுத்த வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெக்கானிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 430 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது வெல்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 200 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. அடுத்தது எலக்ட்ரிஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 186 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியிலேயே 925 பேரையும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 163 பேரையும், ஓபிசி கேட்டகரியில் 435 பேரையும், எஸ்சியில் 313, எஸ்டியில் 14, டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 1850 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலயமா அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் பிளாக் ஸ்மித் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எஸ்டிசி இன் பிளாக் ஸ்மித், இல்லைனா என்ஏசி, என்டிசி, ஃபவுண்ட்ரி மேன் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கார்பெண்டருக்கு என்ஏசி, என்டிசி, எஸ்டிசி இன் கார்பெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கும் அதே மாதிரி என்ஏசி, என்டிசி, எஸ்டிசி இன் எலக்ட்ரிஷியன், இல்லைனா பலவர் எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கணுன்றாங்க. எலக்ட்ரோப்ளேட்டருக்கும் அதே மாதிரி தான், என்ஏசி, என்டிசி, எஸ்டிசி, எலக்ட்ரோப்ளேட்டரில், பவர் எலக்ட்ரிஷியனில், ஃபிட்டர் ஜென்ரலில், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிஸ்டில், வெல்டரில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ டோட்டலாக மெயின்டெனன்ஸ் டூலு, டை மேக்கரு, ஃபிட்டர் ஜென்ரலு, ஆட்டோ எலக்ட்ரிஷியனு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, ஃபார்ஜர் அண்ட் ஹீட் ட்ரீட்டரு, மெக்கானிஸ்ட் ரோலு, பெயிண்டர் ரோலு, இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் ரோலுக்கு மட்டும் தான் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும்பா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஷார்ட் பிளாஸ்டிங் வேலை நீங்கள் பார்த்துருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு கேண்டிடேட் 65% மார்க் வாங்கியிருக்கணும் உங்களுடைய பரீட்சையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? உங்களோட அதாவது படிப்பு இருக்கு இல்லையா, அதில் 65% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 5 வருஷம், அதாவது 40 வயதுக்குள்ளே இருக்கிற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 38 வயசுக்குள்ளே இருக்கிற ஓபிசி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பிடபிள்யூபிடிக்கு 45 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதே எக்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வாங்குறவங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெம்யூனரேஷன் மாதம் சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு பேசிக்காக மாதம் 21,000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இண்டஸ்ட்ரியல் டியர்னஸ் அலவன்சஸும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் அலவன்ஸு 5% பேசிக் பேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுமே உங்களுக்கு 3% இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அது போக மாதம் உங்களுக்கு 3,000 பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே. அது போக கிராஜுவேட்டி இருக்கும், எக்ஸ்கேரிட்டா பேமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அக்காமடேஷனுமே நீங்கள் வந்து குவார்ட்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா குவார்ட்டர்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.